Why these Kamal Hassan movies considered as a flop? Hey Ram, Anbe Shivam, Virumandi, நாயகன் இந்த மூவி எல்லாமே ரிலீஸ் ஆன டைம்ல ஒரு ஃப்ளாப்பாக தான் கன்சிடர் பண்ணாங்க. இந்த மூஞ்செல்லாம் வியாபாரம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணாங்க. பட் இப்போ அந்த மூவிஸ் எல்லாம் நம்ம ஒரு கல்ட் கிளாசிக்கா, மாஸ்டர் பீஸா, அண்டர் ரேட்டடா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, அந்த மூவிஸ்ல இருக்க ஒரு சில சீன்ஸ் எல்லாம் பார்த்து மறுபடியும் நம்ம ரெக்ரெட் பண்ண போறோம். ஏன்டா அந்த டைம்ல இதுக்கான கரெக்டான அங்கீகாரத்தை நீங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கேட்டுக்க போறோம். ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன அப்படின்னா, ஆலவந்தான் மூவி. ஆலவந்தான் மூவி வந்து 1984 கமல் அவர்கள் ஸ்கிரிப்ட் எழுதிட்டதாகவும் 17 இயர்ஸ் இட்ஸ் டுக்ஸ் ஃபார் ப்ரொஃபஷனல் டெக்னிக்கல் விஷயத்துக்காக வந்து 17 இயர்ஸ் எடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லப்படுது. ஓகே, ஆலவந்தான்ல கமல் அவர்கள் டபுள் ரோல் பண்ணியிருப்பாரு. நந்தா அண்ட் விஜய் 2 ரோல் பண்ணியிருப்பாரு. ஓகேவா, இப்போ நம்ம பேசுறோம்ல ஹாலுசினேஷன் அண்ட் வந்துட்டு தேஜாவும், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இப்போ கண்டுபிடிச்சது அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்ல ஜென்சி கிட்ஸ் ஆகட்டும், இப்போ இருக்க கிட்ஸ் ஆகட்டும் ஈஸியா யூஸ் பண்றாங்க. என் பக்கத்து வீட்டு பையன்லாம் எனக்கு ஒரே ஹாலுசினேஷனா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். தேஜாவுன்ற வார்த்தையை யூஸ் பண்றான். எனக்கு வந்து 2 இயர்ஸ் முன்னாடி தான் இந்த வார்த்தைலாம் வந்து தெரியும். ஆனா 2001 நவம்பர்ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. 2001ல அவர் படம் ரிலீஸ் பண்ணாரு அப்படின்னா 1984ல இந்த ஸ்கிரிப்ட்கான ஒர்க் பண்ணியிருக்காரு. 1984ல ஹாலுசினேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சு 2001ல ஒரு மனுஷன் படம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இல்ல அங்க இருக்க பீப்புளுக்குலாம் ஒரு பெருசா போய் கனெக்ட் ஆச்சா அப்படின்றத எனக்கு தெரியல. ஸோ மேபி தட் பார்ட் வந்து அது வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருந்திருக்கும். ஸோ இப்போ அதில் ஒரு சீன் மட்டும் பார்க்கலாம். ஓகேவா, எனக்கு வந்து அதில் நிறைய ஃபேவரட் சீன் இருந்துச்சு. நான் வந்து இதை ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இந்த படத்தை பார்த்தேன். அதில் நிறைய ஃபேவரட் சீன் இருக்கும். பிகாஸ் அவன் வந்துட்டு ரொம்ப வந்து அவன் ஹர்ட் ஆயிருப்பான், நிறைய கஷ்டப்பட்டிருப்பான். அவங்க அம்மாவை வந்து அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். நந்துன்ற கேரக்டருக்கு வந்து அவங்க அம்மா வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் வந்து எனக்கு ஒரு லைன் ரொம்ப பிடிக்கும், அதை நான் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள். இதில் எல்லாமே வந்து நிறைய லைன்ஸ் வந்து நல்லா இருக்கும். வைரமுத்து அவர்களை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு தெரியும். ஓகேவா, காஜி முத்து அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி வைரமுத்து சொல்லுவோம். ஏன்னா அவருடைய சாங்ஸ் எல்லாமே அப்படி இருக்கும். ஓகேவா, டபுள் மீனிங்ஸாக சாங் இருக்கும், டபுள் த திங்ஸாக இருக்கும், எல்லாமே டபுள் மீனிங்காக தான் இருக்கும். அவருடைய முக்காவாசி பாடல் அப்படி தான் இருக்கும். ஆனால் இதில் கமல் அவர்கள் யூஸ் பண்ண வரியில் எல்லா வரிகளுமே வந்து வைரமுத்து அவர்கள் கொடுத்த வரி தான். தனிமையில் இருக்க ஒரு மனுஷனுக்கு கவிதை திறன் மூலமாக என்ன சொல்லணும் அப்படின்றதுன்னு சொல்லியிருப்பாங்க. முதல் விஷயம், பேய்கள் திரியும் பிரியமல்லா காட்டிலே நானும் என் தாயும் மட்டுமே உயிர் ஜீவிகள். இது வந்து அந்த டைமில் அவர் சொல்லும் பொழுது தட் வாஸ் லைக் அமேசிங்காக இருக்கும். அண்ட் கமல் அவர்கள் அவருடைய வயசுக்கு அந்த ரோல் பண்ணியிருப்பாரு. அந்த சின்ன பையன் கேரக்டருமே அவன் வந்து ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருப்பான். அவன் வந்து லைக் கத்தி வச்சு குத்துறதுக்கு அப்புறம் ஒரு சிரிப்பு ஒன்று வரும். இதே வந்துட்டு கமல் பெருசானதுக்கு அப்புறமும் ஒரு சிரிப்பு வரும். அது 2 பேரும் ரொம்ப சிங்க்ரனைஸ்ட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதில் பெஸ்ட்டான சீன் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த சீன் பார்த்ததுக்கு அப்புறமாடா ஃப்ளாப் ஆச்சு அப்படின்னு கேட்டால் நான் இந்த சீனை தான் சொல்லுவேன். லெட் மீ ஷோ யூ. மண்ணை நம்பும் மாமரம் ஒரு நாள் மாபெரும் புயலில் பேரதுமே, உன்னை நம்பும் உறுப்புகள் கூட ஒரு பொழுது உன்னை கைவிடுமே, இது பெண்ணை மட்டும் நம்பும் நம்பகம் பிணங்கால் வரையில் பின்வருமா. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு ஆக்டிங்காக அவ்வளோ டெடிக்கேஷனாக ஒரு பர்சன் இருந்து ஒரு சின்ன இது வந்து ஒரு பர்சன் வந்து திரும்ப சொல்கிறாங்க அப்படின்னா தட் வாஸ் அமேசிங் ஒன். அண்ட் பாட்டு போட்டிருக்காங்க கைஸ் கோவிலில் ஆடி மாதம். ஸ்டாப் பண்ண சொன்னாலும் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. லைக் ஒரு ஈவினிங் டைமில் போட்டாங்கன்னா யாருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. பட் ஸ்டில் நெக்ஸ்ட் மூவி என்ன அப்படின்னு பார்த்தா ஹேராம். இது வந்து என்னுடைய ஃபேவரட் மூவி. இந்த படத்தை நான் வந்து லிட்டரலாக ஒரு 50 தடவைக்கு மேலே பார்த்துருக்கேன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு திரும்ப இந்த படத்தை பார்த்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டே இருப்பேன். லைக் வந்து அந்த மெட்டஃபர்ஸ் ஆகட்டும், அந்த மெட்டஃபர் சிங்ஸ் ஆகட்டும், அண்ட் தென் ஒரு சில டெக்னிக்கல் விஷயம் கூட நான் வந்து எனக்கு திரும்ப அதை வந்து போயிட்டே இருக்கும், கண்டுபிடிச்சிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ இந்த படம் வந்து எதனால் ஃப்ளாப் ஆச்சு அப்படின்றத வந்து என்னால் இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ பார்க்குற என்னாலேயே லவ் ஆகட்டும், அதில் இருக்க ஃபைட் சீன் ஆகட்டும், அதில் இருக்க தேசப்பற்று ஆகட்டும், என்னடா பிரச்சனை உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் சீன். லெட் மீ ஷோ யூ. ஓகே, ஸோ இதில் வந்து ஆல்ரெடி வந்து ஷாருக் கான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 2 பேரும் வந்து ஒரே இடத்துல தான் ஒர்க் பண்ணுவாங்க. அட் லாஸ்ட் வந்துட்டு இந்த சீன் வந்து திஸ் இஸ் மை ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீன், ஃபேவரட் சீன். ஏன் அப்படின்னா இதை வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்க்குற விதத்தில் ஒரு சில பேர் படம் பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு சந்தோஷமாக இருக்கும்.
ஏன்னா நான் படங்களை பார்க்குற விதம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அவங்களும் அந்த மாதிரி பார்க்குறாங்கன்னும் போது எனக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும். என்ன சீன் அப்படின்னா, ஹேராம்லேயே வந்துட்டு அவர் ஸ்டார்டிங்கில் வந்து அந்த சீவேஜ் அந்த சாக்கடை இது தானே இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த மூவிலையும் அவர் அதே மாதிரி அந்த ஒரு சாக்கடைக்குள்ளே தான் இருப்பாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னும் பொழுது மேலே பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னும் பொழுது அப்போ கமல் கேட்பாரு, இன்னுமா இந்த பிரச்சனை முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை வந்து அங்கே கேட்பாரு. ராணி முகர்ஜியோட வாய்ஸ் வந்து ஸ்டில் ஐ கான்ட் ஃபர்கெட் தோஸ் வாய்ஸ். நெக்ஸ்ட் மூவி என்னன்னு பார்க்கலாம். அடுத்த படம் வந்து அன்பே சிவம். இந்த படத்தை வந்து நான் நேற்றைய முன்தினம் கூட பார்த்தேன். அது வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிமோட ரெஃபரலுக்காக நான் அந்த படம் வந்து பார்த்தேன். டு பி ஃப்ராங்க், இப்போ ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த படத்துக்கு ஒரு டைட்டில் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைட்டிலுக்கும் அந்த படத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. அந்த படம் முழுசாவும் இந்த டைட்டில் ஏன்டா வச்சாங்க. ஒரு சில பேரெல்லாம் படத்தை எடுத்து முடிச்சுட்டு டைட்டில் வந்துட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி கேட்கறது, இந்த படத்துக்கு இந்த ஹீரோயின் தான் டைட்டில் வச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது, அந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூஸ்லாமும் இருக்குது. அதெல்லாம் எதுக்கு படம் எடுத்தாங்க, எதுக்கு பேர் வச்சாங்க அப்படின்ற மாதிரியே தெரியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அன்பே சிவம் வந்து த்ரூ த மூவி அன்பு தான் எல்லாமே. ஒருத்தவங்க மேலே நீங்கள் அன்பு காட்டினீங்க அப்படின்னா எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அன்பு வந்து ஒருத்தவங்க எப்படி வேணால் க்யூர் பண்ணிடும், சரி பண்ணிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக கொடுத்துருப்பாரு. இது வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு ஒரு கருத்துள்ள ஒரு படமா பாக்குறோமோ அதே மாதிரி இந்த விஷயம் வந்து எனக்கு விவேக் சார் கிட்ட ரொம்ப பிடிக்கும். என்ன பண்ணுவாரு அப்படின்னா, கருத்தூசி அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து அவர் தான் கண்டுபிடிச்சாரு அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, அவர் வந்து ஒரு சின்ன காமிக்கான ஒரு விஷயத்துல வந்து கருத்து உள்ள செலுத்திட்டு அவர் மாட்ட போயிட்டே இருப்பாரு. ஸோ அந்த விஷயம் வந்து இந்த படத்துல இருக்கும். கமல் அவர்களுடைய படத்துல மாதவன் வச்சு நிறைய இடங்கள்ல ட்ரை பண்ணியிருப்பாங்க. வேண்டாம், நான் பிளட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமா இருந்தவனை இல்லைங்க ரத்தத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிற அளவுக்கு வந்துட்டு அந்த மூவி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதை தவிர்த்து மாதவனை வச்சு இன்னும் நிறைய சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். அந்த பையன் இறந்துருவான், அதுக்கு வந்து மாதவன் அழுவாரு. ஏன் அழறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு தெரியல, எனக்கு அழ வருது, உங்களுக்கும் பையனுக்கு எனக்கு என்ன சம்மந்தம், ஆனால் எனக்கு அழ வருது அப்படின்னா, இதுதான் கடவுள், உங்களுக்குள்ளதான் கடவுள் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதுவுமே நல்லா இருக்கும், நல்ல சீன் அது. ஸோ இன்னமுமே ஒரு சில பேர் இந்த படத்தை பார்க்காம இருக்காங்க, தயவு செஞ்சு பாருங்க. ஐயோ, ஸோ இந்த மூவிலாம் வந்து ஃப்ளாப் ஆச்சு அப்படின்னு கேட்கும் போதே எனக்கு வந்து லிட்டரலாக கஷ்டமா இருக்கு. ஒரு கமர்ஷியல் அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு அப்படின்னும் பொழுது எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ லைக் எப்படி இது சொல்றது, இதெல்லாம் வந்து ஃப்ளாப் ஆச்சு, நம்ம மக்கள் எந்த மாதிரியான ஒரு சிந்தனைகள்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இதை தவிர்த்து நிறைய படங்கள் உத்தம வில்லன் இருக்கு. உத்தம வில்லன்லாம் வந்து இட்ஸ் கமர்ஷியல் ஃப்ளாப், ஓகேவா. கமர்ஷியல் அண்ட் மும்பை எக்ஸ்பிரஸ் வந்து அது வந்து அண்டர் பெர்ஃபார்ம்டு ப்ளஸ் ஃப்ளாப் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில தான் வந்து அந்த மூவியே வந்து இருக்கு. ஸோ கமல் அவர்கள் ஒரு பையனை கடத்திட்டு நாங்கள் வந்து அவங்க பையனை கடத்திட்டோம் அப்படின்னு ஒரு மாதிரி லத்தாஜிக்காக சொல்லுவார். ஸோ நல்லா இருக்கும் அந்த வே விச் ஹி டெலிவர்ஸ். அது அந்த மாதிரி சொல்லக்கூடாது, பட் ஸ்டில் அவர் அந்த மாதிரி தான் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி சொன்னதுனால தான் வந்துட்டு அந்த படம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். பீப்புள் லைக் யார் முன்னாடி செலிப்ரேட் பண்ணலையோ, ஏன் பண்ணல, எதுக்கு பண்ணல அப்படின்ற கொஷின்ஸ் தான் எனக்கு இருந்துச்சு. நேற்றெல்லாம் எனக்கு அன்பே சிவம் பார்க்கும்போது அன்பே சிவத்தை என்னடா பண்ணீங்க, ஏன்டா அவன் என்னடா உங்களுக்கு பாவம் பண்ணா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஃப்ளாப் மூவிஸில் இருக்க சீன் பார்த்து இது வந்து ஃப்ளாப்புக்கான டிசர்வே கிடையாது, இதை ஏன்டா ஃப்ளாப் பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணி இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். And do follow for such more videos. Tata, bye bye.